என் இனிய நல்உறவின் உறவுகளே, நாம் இன்று 24/7/25 இருக்கின்றோம். தூய ஆவியானவர் என்றும் நம்மை வழிநடத்துகிறார். அன்னையின் அன்பும் பரிந்துரையும் என்றுமே நமக்கு நாம் தினம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி நாம் வாசித்து கொண்டு வருவது தொடர்ச்சியாக 94, 16, 17, 18 மோசேயோடு கடவுள் பேச அழைக்கின்றார். இன்றைய வாசகம் விடுதலை பயண நூல் 19:1-2, 19:11, 16-20. நாம் தூய உள்ளத்தோடும் நீதி நேர்மையோடும் வாழ்வோமாகில் கடவுள் நம்மிடம் எப்பொழுதும் பேசுவார். ஆனால் முகமுகமாய் பேசியவர் மோசே ஒருவரே. கடவுள் இவ்வுலகிற்கு வந்தது மட்டுமல்லாமல் நம்மோடும் வாழ்ந்தாரே. உவமை வாயிலாக இயேசு கடவுளாக மனிதராக பிறந்து பேசிய அதை அவர் விளக்கியும் கூறுகிறார். என்று நாம் யாரிடமாவது இதை கேட்போமா? ஒரு மத்தேயு 13:10-17. இந்த உவமையில் பேசியது ஏன்? உவமை என்பது ஒரு வகையான கதை. அது மக்களுக்கு தெரிந்ததிலிருந்து தெரியாத ஒன்றுக்கு அழைத்து செல்லும். குறிப்பாக குழந்தைகளும் படிப்பறிவில்லாதவர்களும் உவமைகள் வாயிலாக உண்மைகளை எளிதாக புரிந்து கொள்வார்கள். ஒரு நற்செய்தியாளர் கடவுளின் அன்பு தாயின் அன்பை போன்றது என்று கூறும்பொழுது அவர் கடவுளின் அன்பு எப்படிப்பட்டது என்பதை குழந்தைகள் எளிதாக புரிந்து கொள்வார்கள். இயேசுவின் காலத்தில் அவருடைய நற்செய்தியை கேட்க வந்தவர்களில் பலர் பாமர மக்கள், ஏழையர், அதிகம் படிப்பறிவு இல்லாதவர்கள். அவர்களுக்கு புரியும்படி பேசும் நோக்கத்தோடு தான் இயேசு பெரும்பாலும் ஊமைகள் வாயிலாக பேசினார். இறை வார்த்தையை படிக்கவும் தியானிக்கவும் அடிக்கடி வாழவும் விரும்பும் மக்களும் புரிந்து கொள்ளும் ஆற்றலின்மையை பற்றி வருந்துவதை விட அவர்கள் நடுவே உவமை என்னும் விளக்கை ஏற்றி வைப்பது நல்லது. சிலருக்கு எவ்வளோ படித்து நாம் விளக்கி கூறினாலும் தெரியல, புரியாது என்பார்கள். ஒரு புராட்டஸ்டன்ட் சகோதரி கோபத்தை இழந்தார் பேசும் பொழுது. அதற்கு நான் சொன்னேன், நீங்கள் ஊரெல்லாம் போய் போதிக்கிறீங்க, இறை வார்த்தையை நற்செய்தி அறிவிக்கிறீங்க, நீங்கள் பலரை மனமாற்றி இருக்கிறேன்னு சொல்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு இவ்வளோ சீக்கிரம் கோபம் வரலாமா? அந்த சகோதரி சொல்கிறாங்க, நான் ஒன்றும் கடவுள் கிடையாது, எங்கள் பாஸ்டருங்கெல்லாம் கூட தான் கோவப்படுறாங்க, நான் கோவப்படுறதுல தப்பு இல்லையே. இதான் இந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்மளுடைய இறை வார்த்தையை விளக்கி, என்னென்னா அவங்களுக்கு ஜாஸ்தி படித்து தெரிஞ்சுக்க தெரியாது, நிறைய அவங்களுக்கு கேட்க தெரியாது, ஏதோ அவங்களால முடிஞ்சது எந்த அளவுக்கு ஒரு நற்செய்தி தெரியுமோ அதை வச்சு போய் ஒரு சிலரை புரியாதவங்களை புரிய வச்சு, அதுவும் புறவினத்தார அவங்கள நற்செய்தி சொல்லி இறைவனிடம் அழைத்து வர்றது ஒரு பெரிய ஊழியம். இருந்த போதிலும் அவர்கள் அந்த ஒரு கோபத்தை கட்டுப்படுத்தாமல் இழப்பது அது கடவுள் பார்வையில் அல்ல மனித பார்வையிலும் தப்பாகத்தான் தோன்றலாம். ஏன்னா இவங்க இவ்வளோ எடுத்து சொல்கிறாங்க, இவ்வளோப்போ நான் அவர்களுக்கு எடுத்து கூறியது, கடவுள் எவ்வளவோ கஷ்டப்பட்டார், எவ்வளவோ வேதனைப்பட்டார். அவர் இதெல்லாம் நீங்கள் படித்தது இல்லையா? படிக்கிறோம், ஆனால் கடவுளை அதுக்காக கோபம் வந்தால் கோவப்படாத இருக்க முடியுமா? அதான் நாம் படிக்கும்போதும் கேட்கும்போதும் நாம் கண்ணும் கருத்துமாய் கேட்டு நாம் இந்த கருத்தில் சிலவற்றை நாம் கருத்தில் கொள்வதில்லை. அதான் சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்வதில்லை, உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உணர்வதில்லை. இம்மக்களின் நெஞ்சும் கொழுத்து போய்விட்டது, காதும் மந்தமாகிவிட்டது. இவர்கள் தம் கண்களை மூடிக்கொண்டார்கள். எனவே கண்ணால் காணாமலும் காதால் கேளாமலும் உள்ளத்தால் உணராமலும் மனம் மாறாமலும் இருக்கின்றார்கள். நானும் அவர்களை குணமாக்காமல் இருக்கின்றேன். உங்கள் கண்களோ பேறு பெற்றவை, ஏனெனில் அவை காண்கின்றன. உங்கள் காதுகளும் பேறு பெற்றவை, ஏனெனில் அவை கேட்கின்றன. நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், பல இறைவாக்கினர்களும் நேர்மையானவர்களும் நீங்கள் காண்பவற்றை காண ஆவல் கொண்டிருந்தார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. அதான் ஒரு பெரிய பணக்காரர் கார் ஓட்டி கொண்டு வருகிறார். வந்த ஒரு பானிபூரி கடைக்கிட்ட நிறுத்தும் போது அந்த பெண் சொல்லுது, ஐயா வாங்க பானிபூரி சாப்பிடுங்க. அப்போ அந்த டிரைவர் ஓடி வந்து, என்னம்மா உனக்கு புத்தி இருக்கா, அவருடைய ஸ்டேட்டஸ் தெரியுமா, அவரை போய் பானிபூரி சாப்பிடுன்றியே. அப்போ அந்த டிரைவரை அடக்கிய அந்த பணக்காரர்,
இவர் இவர் என்னுடைய கிளாஸ்மேட்டு, இவங்க அம்மா எப்படி வாழ்ந்துங்க இவங்க ஒரு காலத்தில் தெரியுமா? இவங்க அம்மா தான் என்னை படிக்க வச்சு இவங்க அப்பா அம்மா தான் என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்தாங்க. நான் இன்னைக்கு இப்படி இருக்க காரணம் இவங்க தான். அப்போ அவர் நடுங்கிய அந்த டிரைவர் அப்படியே ஓரமாக ஒதுங்குறாரு. அப்போ பானிபூரி சாப்பிடுங்கன்னா அவர் பானிபூரி சாப்பிடுவது இந்த டிரைவர் பார்த்துன்னு அப்படியே அவருக்கு ஒரு மாதிரியாவது, இவ்வளோ பெரிய பணக்காரர் இந்த தெரு ஓரத்தில் இருக்கிற இந்த ரோட்டு ஓரத்தில் இருக்கிற பானிபூரி சாப்பிட்றாரேன்னு. மனமென்று ஒன்று இருந்தால் நாம் எந்த இடத்திலும் நாம் நம்மையே தாழ்த்தி நாமாக இருப்போம். அதைத்தான் இறைவன் நமக்கு எடுத்து காட்டி இருக்கிறார். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.